கண்டுகொள்வோம். யாரை கண்டுகொள்ள வேண்டும்? நம்மை படைத்த ஆண்டவராகிய தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் வலியுறுத்தி கூறுகின்றார். அரியோப்பாகும் மன்றத்தில் அவர் எழுந்து நின்று தனது உரையை ஆற்றுகின்றார். அப்படி ஆற்றும் பொழுது கடவுளை மனிதர்கள் தட்டித்தடவையாவது கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதற்காகத்தான் கடவுளாகிய தேவன் எண்ணற்ற காரியங்களை மனிதருக்கு செய்து காட்டியிருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். அப்படி என்ன காரியம் கடவுள் செய்தார் தெரியுமா? ஒரே ஒரு மனிதனிலிருந்து, அதாவது அவர் படைத்த ஆதாமிலிருந்து இந்த உலகத்தில் எல்லா இனங்களையும் கடவுள் உருவாக்கி இருக்கின்றார். அதே போல காலங்களையும் நேரங்களையும் உருவாக்கி கொடுத்தார். அது உருவாவதற்கு எதை காரணமாக வைத்தார்? வான்வெளியை காரணமாக வைத்தார். இப்படி இயற்கையை பார்க்கும் பொழுதும் சரி, மனிதனை பார்க்கும் பொழுதும் சரி, ஒரு மனிதன் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்து வைத்திருக்கின்றார். இந்த கருத்தை தான் பவுல் நமக்கு வலியுறுத்துகின்றார். நாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக பல நேரங்களில் மாறிப்போய் விடுகின்றோம். ஆனால் இந்த செயல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் இருக்கின்றார், அவர்தான் என்னை படைத்தார், இந்த இனத்தையும் படைத்தார் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றுதான் இன்று தூய பவுல் அரியோப்பாகும் மன்றத்தில் எடுத்துக் கூறுகின்றார். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். எத்தனை தடவை நமது வாழ்நாளை விட்டு விடுவோமே, ஒரு நாளில் எத்தனை தடவை ஆண்டவராகிய கடவுள் என்னோடு இருக்கின்றார், அவர்தான் இதனை செயலாற்றினார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது? யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த செயல் கடவுளால் தான் ஏற்பட்டது என்று உணர்ந்தால் நிச்சயமாக அதற்கு உடனடியாக நன்றி சொல்லி பழக வேண்டும். அப்படி நன்றி சொல்லி பழகும் பொழுது ஆண்டவர் உண்மையாலுமே சந்தோஷப்படுவார் என்பதுதான் உறுதி.